Hello friends, welcome to erodeammachisamayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஒரு துணி எடுத்துட்டு இத நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா தொடச்சிட்டு நடுவுல இந்த இதுக்கு பாத்தீங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். ஏன் இந்த இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைப்படாது, வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளியிலையுமே நம்ம இதை எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இந்த தக்காளியுமே போட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டுடலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கூழ் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே எல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாக அரைக்கணும். நான் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். உப்பும் காரமும் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தக்காளி ஊறுகாய், அதாவது இந்த தக்காளி தொக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் 2 மாதம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் இப்போ கடைசியாக நம்ம வந்து இதை நம்ம கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது எல்லாம் உங்களுக்கு எல்லா எண்ணெயும் நல்லா இழுத்துக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மூடியை திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டணும் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா தக்காளி வந்து நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் ஃபுல்லாக நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எப்படி தொக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த நல்லா கொதிக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட வேண்டாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம பரிமாறிடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு இந்த தக்காளியெல்லாம். அதனால் நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து நல்லா உறிஞ்சிருச்சு. இது தக்காளி இந்த தொக்குல ஃபுல்லாக உள்ள நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. பாருங்க, கொஞ்சமாக சாதம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு எடுத்து போட்டு நல்லா சாதம் கிளறி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான தக்காளி தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டே கொஞ்சம் சாதம் போட்டு கிளறியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி தக்காளி தொக்கு ஊறுகாய் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.